Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல சின்னதா ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரான ஷேப்ல மெதுவடை செய்ய போறோம். மேலே நல்ல கிறிஸ்பியாவும் உள்ள நல்ல சாஃப்ட்டாவும் வரும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கப் உளுந்து எடுத்துர்க்கேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும். இத தண்ணீர் விட்டு நல்லா அலசிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம். உளுந்து எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு வடை நல்லா சாஃப்ட்டா வரும். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணீர் எல்லாம் வடிகட்டி எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல அரைக்கிறதுனால மாவு ஹீட் ஆகாம இருக்கிறதுக்கு கூலிங் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாவு அரைக்கும் போது ஃபுல்லாக ஒரே ரவுண்ட்லேயே போட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா மாவு ஹீட் ஆயிரும். கூலிங் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 10 செகண்டாக போட்டு எடுத்தோம் அப்படின்னா மாவும் ஹீட் ஆகாது, நல்லா பொங்கி வரும், நல்லா சாஃப்டாக அரைஞ்சிரும். இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். 1/4 கப் பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவில் தண்ணீர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஆயில் ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தண்ணீர் சேர்த்து அரைக்கும் போது கவனமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் லைட்டாக தண்ணீர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வடைக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து வச்சுட்டு நடுவில் லைட்டாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. லைட்டாக இப்படி திருப்பிட்டு தட்டி விட்டாலே வடை கீழே விழுந்துரும். இந்த மெத்தடில் தான் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ மறுபடியும் தண்ணீர் அப்ளை பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வடை மாவு எடுத்து வச்சுட்டு ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. இதை அப்படியே டைரெக்டாக ஆயிலில் போட்டுடலாம். லைட்டாக இப்படி தட்டி விட்டால் போதும். ஆயிலில் ஃபுல்லாக முக்கி எடுத்துடாதீங்க. கரண்டி ஆயிலில் பட்டுடுச்சு அப்படின்னா வடை வெந்துடும், வெளியே வராது, ஈஸியாக தட்டுறதுக்கு வராது. இந்த மெத்தட்லேயே தேவையான அளவுக்கு உங்களுக்கு வடை போட்டு எடுத்துக்கலாம். ஷேப் ரொம்ப நல்லா வரும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கையில் எடுத்து போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் செய்யும் போது. பட் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைமே ஷேப் ரொம்ப நல்லா வரும். கரெக்டாக இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி வடை செய்யும் போது மேலே நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டாக ஹோட்டலில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் நம்ம மெதுவடை செஞ்சிடலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க கிரைண்டரில் அரைச்சா மட்டும்தான் வடை நல்லா சாஃப்டாக வரும்னு. அப்படிலாம் இல்லை. நம்ம மிக்சியில் அரைச்சா கூட மாவை நல்லா பக்குவமாக ஹீட் ஆகாமல் கூலிங் வாட்டர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்தோம் அப்படின்னா மாவு நல்லா சூப்பராக அரைஞ்சிரும். அதே நேரத்தில் வடை நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். உளுந்து 6 மணி நேரம் ஊறணும், அரிசி சேர்த்து அரைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இதே மெத்தட்லேயே நமக்கு தேவையான அளவுக்கு வடை செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஷேப் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மெத்தட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.